வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, நம்ம இப்போ மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். அதுவும் உங்களுக்கு மாசி மகம்லாம் வருது. மார்ச் 2ஆம் தேதியே ரொம்ப புனிதமான நாள். இதில் நம்ம உங்கள் ராசி லக்னத்துக்கு எது எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறோன்றது இதில் சொல்ல போகிறோம். முக்கியமாக உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற யோகங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவலும் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் எடுக்கலாம். கன்னி ராசி, கன்னி லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் டஃப்பான டைம். என்ன நடக்குது, நான் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கேன்னு யோசிப்பீங்க. எல்லாம் நல்லபடியாக ஆகும். அது என்னென்ன பண்ணணுன்றதை நான் வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. 1000 கஷ்டம் இருந்தாலும் கையில் கொஞ்சம் காசு இருக்குங்க. நம்ம கஷ்டப்பட்டோம்னா கையில் கொஞ்சம் காசு இருக்கும். கையில் காசு தெம்பு தானாக வரும். அது சொன்னேன், பாக்கெட் ஃபுல்லாக இருந்ததுன்னா மனசு தைரியம் தானாக வரும். சரிங்களா? அதனால் அந்த பாக்கெட் ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், இப்போ பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேலையோ பிஸ்னஸோ, வீட்லேயே ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குதோ, இல்லை கல்யாணம் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுத்து வச்சா அந்த முயற்சிகள் அதிகமாக வெற்றி அடையும். வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்டு அதில் முக்கியமாக என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஏதாவது லேண்ட் வாங்க போகிறீங்க, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன் மட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து, உங்களுக்கு ஏதாவது இது லவ் பண்ணுற ராசி, கன்னி ராசி. ரொம்ப லவ்வுக்காக ரொம்ப ஏங்குவாங்க. லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறவங்க தான் கன்னி ராசி. அந்த லவ் நல்லபடியாக அமையும். அந்த லவ் கல்யாணமாக நீங்கள் மாற்றணுன்னாலும் நிறையவே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சில தடங்கல்கள் வரும். சில வழிபாடு சொல்கிறேன், அதை பண்ண நீங்கள் கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிக்கலாம். பட் லவ்வுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அது என்ன விட்டு விட்டு போங்க. வரோம் சரியாகும் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டான டாக்டர் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாக எடுங்க. ஹெல்த்து டேக்கன் கேர். அது முக்கியமாக இந்த அடி வயிறு பிரச்சனை, ப்ளோட்டிங் இஷ்யூஸ் நிறைய வரும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதெல்லாம் வரும். கரெக்டான டாக்டர் நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது சீக்கிரம் சரியாயிடும். ஆல்டர்னேட் தெரப்பிஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரி மருத்துவத்தை பிடிச்சிக்காம சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, மலர் மருத்துவம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் தெரப்பிஸை கையில் வச்சுக்க நீங்கள் ஒன்று நல்லா வளரலாம். அண்டு இதில் யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் நல்லபடியாக வரும். பிஸ்னஸில் ப்ராஃபிட்டுகள் ரொம்ப நல்லபடியாக வரும். குருமார்களுடைய சப்போர்ட், நல்ல மென்டார்ஸ் கிடைப்பாங்க. சார் இப்போ என்ன பிரச்சனை தெரியல சார், வீட்லேயும் ஒரே பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, இப்போ நல்ல அட்வைசர் வேணும்னா அந்த நல்ல அட்வைசர்லாம் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பாங்க. சரிங்களா? தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிங்கன்னா இந்த அருகம்பில் பவுடர்லாம் தலைகாணி கீழே வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் 100 கிராம் பேக்கெட் வாங்கி தலைகாணி கீழே வச்சுக்கிட்டு தூங்குங்க. நம்ம பிள்ளையாருடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. மங்கள விநாயகர் பிள்ளையாரோட வழிபாடு தொடர்ந்து பண்ணலாம். கன்னிமார் தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வர உங்களுக்கு விஷயங்கள் நல்லா எல்லாமே கைகூடும். அன்னதானம் கொடுங்க. ஏன்னா மாசி மகம் வருது, நிறைய ஃபெஸ்டிவல் வருது. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. எப்பவுமே அன்னதானம் கொடுக்கும்போது கூட ஒரு வாட்டர் பாட்டிலும் சேர்த்து வச்சு கொடுங்க. அது உங்களுக்கு நல்ல சிறப்பு தரும். ஓகேவா? குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வாங்க. கோவில்களோ, முக்கியமாக நீர்நிலை பக்கத்தில் இருக்க கோவில், தெப்பக்குளம், நீங்கள் நீர்நிலை எங்கன்னா பார்த்தீங்கன்னா கோவிலில் போனீங்கன்னா உக்காருங்க. ஏன்னா நீங்கள் நிலத்தத்துவம். அதனால் நீங்கள் நிலத்தில் எவ்வளவு உக்காடுறீங்களோ அவ்வளவு நல்லது. குளங்கள், அங்கே குளங்கள், தெப்பக்குளம்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு அங்கே உக்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தருவாங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாகவே எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு நீங்கள் ஃபங்க்ஷன்கள், உங்களுடைய எல்லா சுப நிகழ்ச்சிகள் பண்ணிங்கனாலும், முக்கியமாக மகப்பேருக்குலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த ஒரு விஷயமும் செலவில்லாமல் நீங்கள் பண்ணிட்டு வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அமையுங்க. ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும்,
கல்யாணம் யாருக்கு ஆகும், யாருக்கு ஆகாது, மகப்பேறுக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் 1,00,00,000 பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மா கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்காங்க, போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டு கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சிலர் சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றதை சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளவு மேஜிக் பண்ணலாம், கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம், இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரம் கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விடலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிகள் அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதுனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.